ஹலோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ், உங்களோட எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி கோச்சாக மே 21, 2026க்கான மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளைனருக்கு உங்களை ரொம்ப உற்சாகமாக வரவேற்கிறேன். உங்க குரூப் 1 மற்றும் குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு அதிகமாக ஸ்கோர் பண்ண தேவையான ஹை ஈல்டு டேட்டா பாயிண்ட்ஸை தான் இன்னைக்கு நம்ம டீப்பா அனலைஸ் பண்ண போறோம். ரெடியா? வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல என்ன இருக்குன்னு பாத்திரலாமா? நேஷனல் ஸ்கீம்ஸ் அண்ட் டிஃபென்ஸ், எக்கானமி அண்ட் பேங்கிங், முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ். நீங்க படிக்கிற நியூஸை உங்க சிலபஸ் டாபிக்ஸோட அப்படியே மேப் பண்ணி படிக்கிறது தான் இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை எக்ஸாம்ல மறக்காம ஞாபகம் வச்சுக்க ஒரு சீக்ரெட் ட்ரிக். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். நம்மளோட ஃபர்ஸ்ட் செக்ஷன் தேசிய திட்டங்கள் மற்றும் பாதுகாப்பு. உங்க நோட்புக்ஸை ரெடியா வச்சுக்கோங்க, ஏன்னா இதுல வரப்போற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 கோடி சும்மா இல்லங்க. PLFS கொடுத்திருக்க இந்த நம்பர் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கிற எவ்வளோ பெரிய அதிர்ச்சியான கேப்பை காட்டுதுன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? யோசிச்சு பாருங்க. கெஸ் பண்ணீங்களா? ஆமா, இந்த 2 கோடிங்கிறது 14ல இருந்து 18 வயசு வரைக்கும் ஸ்கூலை பாதியில விட்ட பசங்களை குறிக்குது. இப்போ NEP 2020க்கு கீழே NIOS அமைப்பு இவங்கள மறுபடியும் எஜுகேஷனோட கனெக்ட் பண்ண 10 மாவட்டங்கள்ல ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. விக்சித் பாரத் 2047 அப்படிங்கிற நம்ம தேசத்தோட பெரிய கனவுக்கு இது ரொம்பவே குரூஷியலான ஒரு ஸ்டெப். அடுத்து ஒரு பிரம்மாண்டமான நம்பர், 15,000 கோடி ரூபாய். இது இந்தியாவோட சொந்த பாதுகாப்பு உற்பத்தி திறனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் சார் ஆந்திராவில் இருக்கிற புட்டபர்த்தில AMCA, அதாவது இந்தியாவின் 5ஆம் தலைமுறை போர் விமானத்துக்கான ஃபெசிலிட்டிக்கு அடிக்கல் நாட்டியிருக்கார். இது ஏடியா மற்றும் DRDOவோட கூட்டு முயற்சி. இதோட சேர்த்து அமெரிக்கா நமக்கு $428.2 மில்லியன் மதிப்பிலான அப்பாச்சி மற்றும் M777 ஹெலிகாப்டர்ஸ் பேக்கேஜ்க்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து அப்டேட்டடா படிச்சுக்கோங்க. இப்போ எக்கனாமி செக்ஷனுக்கு வருவோம். TNPSC குரூப் 1 அண்ட் 2 ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் ரெண்டுலேயுமே கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வர்ற ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ஏரியா இது. இந்த விஷயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா, RBI ஏன் திடீர்னு IFR, அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளக்சுவேஷன் ரிசர்வை கேன்சல் பண்ணாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான பாலிசி சேஞ்ச். இதை கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்குவோம். இது மே 18, 2026ல இருந்து அமலுக்கு வந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, பேங்க்ஸ் கிட்ட இப்போ இருக்கிற கேபிட்டல் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நார்ம்ஸே போதுமான பாதுகாப்பை கொடுக்குதுன்னு RBI நம்புறாங்க. அதனால சந்தை மதிப்பீட்டு இழப்புகளுக்குன்னு தனியா இருந்த இந்த எக்ஸ்ட்ரா IFR பஃபர் இனிமே தேவையில்லைன்னு அதை மூவ் பண்ணிட்டாங்க. இதுக்கு நடுவுல இன்னொரு சின்ன பேங்கிங் நியூஸ். UBல இருக்கிற நகர் சககாரி பேங்க் மேல RBI ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அங்க இருக்கிற சில சூப்பர்வைசரி கவலைகள்னால கஸ்டமர்ஸ் அடுத்த 6 மாசத்துக்கு 10,000 ரூபாய் மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுவோம். கார்ப்பரேட் ஃபைனான்ஸ்ல உங்களை வியக்க வைக்க போற அடுத்த நம்பர் $5 பில்லியன். இது கூகுள் அண்ட் பிளாக்ஸ்டோன் சேர்ந்து பண்ற ஒரு பிரம்மாண்டமான AI கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெஞ்சர். AI ஸ்பேஸ்ல காம்பீட் பண்றதுக்காக முக்கியமா கூகுளோட டென்சர் ப்ராசஸிங் யூனிட்ஸ் ஹார்ட்வேரை பயன்படுத்தி டேட்டா சென்டர்ஸ் உருவாக்குறது தான் இவங்களோட பிளான். அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆனா எக்ஸாம்ல ஈஸியா கன்ஃபியூஸ் ஆகிற செக்ஷன், முக்கியமான நியமனங்கள். நான் வரிசையா சொல்ல போறேன். இந்த பேர்களை எல்லாம் நல்லா மைண்ட்ல பதிய வச்சுக்கோங்க. ஸோ த க்ரூஷியல் பாயிண்ட் இஸ், கரெக்டான பேரை அவங்களோட டிபார்ட்மெண்ட்டோட மேட்ச் பண்றது தான். கேரளாவோட 13வது CM VT சதீசன் வந்திருக்கார். UIDAI, அதாவது ஆதார் அமைப்போட புதிய CEO சௌரப் விஜய். ரொம்ப முக்கியமா RBIயோட எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா குன்வீர் சிங் அப்பாயிண்ட் ஆயிருக்கார். இவர் தான் இனிமே நம்ம டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமை பார்த்துக்க போறார். TVS வேணு குரூப் அண்ட் ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஜனா பேங்கோட லாங் டேர்ம் கேபிட்டலை ஸ்ட்ராங் பண்றதுக்காக TVS குரூப் அதுல 9.9% பங்குகளை வாங்க போறாங்க. லெட்ஸ் மூவ் டு அவர் ஃபைனல் செக்ஷன். இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ். படிச்சதை அப்படியே மெமரைஸ் பண்றதுக்கான பக்கா ரேபிட் ஃபயர் ரவுண்ட் இது. இட்டாலியன் ஓபன் 2026 மென் சிங்கிள்ஸ்ல இட்டாலியோட யானிக் சின்ன வின் பண்ணியிருக்கார். விமென் சிங்கிள்ஸ்ல உக்ரைனோட எலினா ஸ்விட்டோலியனா சாம்பியன். இந்த மாதிரி 2 பேரையும் கான்ட்ராஸ்ட் பண்ணி படிச்சீங்கன்னா எக்ஸாம்ல கண்டிப்பா மறக்கவே மறக்காது. இப்போ மே 17ல வர 3 முக்கிய தினங்கள்: வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே, ஹைப்பர் டென்ஷன் டே, அப்புறம் ஐடா ஹோபிட். இதோட 2026 தீம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் லைஃப் லைன்ஸ், செக் BP, அப்புறம் ஹார்ட் ஆஃப் டெமோக்ரஸி. ஒரு ஆஸ்பிரண்டா உங்க ஸ்டடி நோட்ஸ்ல இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல கன்சாலிடேட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். ஃபைனலா உங்களோட மெமரியை செக் பண்ண ஒரு கேள்வி. 1865ல சைன் பண்ணப்பட்ட முதல் சர்வதேச தந்தி மாநாட்டை பேஸ் பண்ணி இந்த மே 17ல எந்த தினம் உருவாக்கப்பட்டுச்சு? ஆன்சரை யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த எக்ஸ்பிளைனர் உங்க ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். உங்க அடுத்த எக்ஸாமை சூப்பரா கிராக் பண்ண இந்த எக்ஸ்பிளைனரை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஆல் தி பெஸ்ட்.